இப்போ இருக்க மனிதகுலம் ஒரு மிகப்பெரிய 3 பேராபத்துகளை நோக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் முதல் முக்கியமான விஷயம் எக்ஸ்ட்ரீம்ஸ். அது வந்து ஒரு செக்ஸுவல் டிராஃபிக்கிங் நடந்த தீவு, சாத்தான்களின் வழிபாடு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிட முடியாது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும், அதில் வந்து 300 பேர்பட்ட பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரோனாக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்குது, இதே மாதிரியான பல விஷயங்களுக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, அதில் தேர்ட் வேர்ல்டு வார்க்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த மாதிரியான பல கேள்விகள் எழுது. அடுத்தது ஏஐ பொறுத்த வரைக்கும் மனிதன் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினச்சோம். இப்போ மனிதர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் தவறுது, அதுக்குள்ள மொழிகளை உருவாக்குது, அதுக்குள்ள மதங்களை உருவாக்குது, இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக்ஸ் வந்து படங்களில் பார்த்துருப்போம். மனிதன் எந்திரன், டெர்மினேட்டர் போன்ற படங்களை பார்த்துருப்போம். ரோபோட் வந்து மனிதர்கள் அடிமையாகும், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேண்டஸியாக எடுக்கப்படுது. இப்போ எப்படின்னா போர்களுக்கே இப்போ எப்படின்னா ரோபோக்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைனா வந்து ரோபோக்களை யூஸ் பண்ணி போர் பண்ண தயாராக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை செயல்பாட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரோனை யூஸ் பண்ணி தான் இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், பல வார்களில் வந்து ட்ரோன்கள் வந்து முக்கிய பங்கு இருக்குது. இப்போ ஏஐ, ஐரிஷ், ட்ரோன், ரோபோ இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா மனித குலமே அடிமையாக தான் இருக்கணும். அந்த மாதிரியான நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. அப்போ மனித குலம் வந்து கூடிய விரைவிலே